ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 26 अक्टूबर 2025. परमात्मा तंदेनुடைய महावाक्यम, प्रयोगी आत्मा संस्कारों के ऊपर प्रकृति द्वारा आने वाली परिस्थितियों पर और विकारों पर सदा विजयी होगी. யோக பிரயோகம் செய்யக்கூடிய ஆத்மா தன்னுடைய சம்ஸ்காரங்கள் மீது இயற்கை, அந்த இயற்கைன்னு எடுத்துக்கலாம், இயற்கையால் ஆக்கப்பட்ட சரீரம்னு எடுத்துக்கலாம், இயற்கையின் மீது வரக்கூடிய சூழ்நிலைகள் மீது விகாரங்கள் மீது வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பிரயோகம் செய்வதற்கான விதி என்ன. எங்கேயாவது சம்ஸ்காரம் முன்ன பின்ன ஆகுது, இல்லை விகாரம் திடீர்னு எமர்ஜ் ஆகுது, இல்லை உறவுகளில் ஏதோ ஒரு குழப்பம், மனம் கொஞ்சம் விச்சலித்து கொஞ்சம் குழப்பம் அடையுது, உடனே அவங்களுக்கு தெரியுது நான் எப்படி என் மீது யோக சக்தியை பிரயோகம் பண்ணணும், பாபாயிட்ட அந்த அமைதி சக்தியை வாங்கணும், தெரிஞ்சுக்கிறாங்க. योगी व प्रयोगी आत्मा के आगे ये 5 विकार रूपी सांप गले की माला अथवा खुशी में नाचने की स्टेज बन जाते हैं. அப்ப பாபா சொல்றாரு, யோகத்தை பிரயோகம் செய்யக்கூடிய ஆத்மாவின் முன்னால் அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க முன்னாடியே 5 விகாரங்கள் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்குதுன்னு பொழுது இவர்களால் அவற்றை அடக்க முடியும். அப்ப அதுக்கு தான் சொல்றாரு, அந்த 5 தலை நாகம் கூட அந்த மேல நடனம் ஆடக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணர் போல நீங்க ஆயிடுவீங்க. அதாவது இதை நீங்க உங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அப்போ அந்த விகாரங்கள் கூட எப்படி அங்க கதையில சொல்லுவாங்களே காளிங்க நர்த்தனம், அத மேல கிருஷ்ணர் ஏறி ஆடினாராம். ஒரு பாம்பினுடைய தலையில ஆட முடியுமா யாராவது? அதனுடைய அர்த்தம், அதையும் நான் வெற்றி அடைந்து, தலைன்னா அது முக்கியமான ஒரு பகுதி, உடல்ல ஒரு அங்கம், உறுப்பு, அதன் மீதும் நான் ஏறி என்னால் ஆட முடியும். அந்த அளவுக்கு நான் குஷியாக இருப்பேன். ஏனென்றால் இந்த விகாரங்களை நான் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். ஸோ விகாரங்களை உங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கணும்னால என்ன தேவைங்கிறார் பாபா? சாந்திக்கு சக்தி. அதை உங்கள் மேல பிரயோகம் பண்ணுங்க, அந்த சம்ஸ்காரங்கள் மீது பிரயோகம் பண்ணுங்க, அந்த விகாரங்கள் மீது பிரயோகம் செய்ய பாருங்க. அப்ப அது அப்படியே மெதுவா என்ன ஆயிடுமா, சாஃப்ட் ஆயிடும். நீங்க அழகா அது மேல டான்ஸ் ஆடலாம். அதாவது நீங்க வெற்றி அடைந்த ஆத்மாவாக ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.